பிதாவாகிய தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் ராஜரிகமும் இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. கூடி வந்திருக்கின்றதான சபையார் யாவருக்கும் நம்முடைய ஆண்டோரும் அருமை ரட்சகரும் ஆகிய என்பதாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்வதையும் சோதரத்தையும் எடுத்துக் கொள்கின்றேன். ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நன்னாளிலே தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படியாக தேவன் ஒரு நல் வாய்ப்பினை நமக்கு அருளி இருக்கிறார். நேற்றைய தினத்தை கண்ட எத்தனையோ மக்கள் இன்றைய தினத்தை காண முடியாமல் போயிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையானது அப்படிப்பட்டதா இருக்கிறது. எக்ஸ்பிரி டேட் மட்டும் தெரியாது நமக்கு. ஒரு பொருளை வாங்கும் போது ஒரு எக்ஸ்பிரி டேட் பார்ப்போம் இல்லையா? நான் ஒரு பொருள் வாங்கினா என் பையன் முதல்ல அதைதான் பார்ப்போம். எக்ஸ்பிரி டேட் இருக்கா பாரு சாப்பிட்ற பொருள். ஏன்னா எக்ஸ்பிரி டேட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சாப்பிடணும்ன்றது நம்ம சொல்லி கொடுத்ததை அவன் அப்படியே ஃபாலோ பண்றான். ஸோ அந்த பொருளுக்கான எக்ஸ்பிரி டேட்டு தெரியும். இது வரைக்கும் அந்த பொருள் யூஸ் ஆகும். இப்ப ஆனதுக்கான எக்ஸ்பிரி டேட் தெரியுமா யாருக்காவது? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட எக்ஸ்பிரி டேட் தெரியுமா? தெரியாது. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தேவன் கொடுக்கிற அனுகிரகம். அப்போ தேவனுக்கு நாம் உண்மையா இருக்க வேண்டியது அவசியம். அது எப்படி அப்படின்னா, அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம். எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் அடிமையா இருக்கும் பொழுது தேவன் சில வாதைகளை உண்டு பண்ணினார். உங்களுக்கு தெரியுமா? மேல இருக்கிற உங்களுக்கு தெரியுமா? ஒரு 10 வாதையை உண்டு பண்ணாரு. தெரியுமா? 1-2 தலை மட்டும் ஆடுது. ஒரு 10 வாதையை உண்டு பண்ணாரு. அதை இவங்களை கேளுங்களேன், எல்லாருமே தலையாட்டுவாங்க அந்த 10 வாதைக்கு. சரி, அந்த 10 வாதையில ஒரு சிறிய உயிரினத்தை கொண்டு ஒரு 4 வாதைகள் பண்ணியிருப்பார். பேனு, வண்டு, தவளை, வெட்டுக்கிளி. அந்த 10 வாதையில இந்த 4 வந்து சின்ன உயிரினம் இடம் பெற்றிருக்கும். ஒரு சின்ன உயிரினம் தானே. அதை பாருங்க, தேவன் எவ்வளவு பெரிய வாதையை அவர்களுக்கு உண்டு பண்ணினார். ஏன்? அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக. பார்வோனுடைய இருதயம் உணர வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய பொருளெல்லாம் இல்ல, சிங்கத்தையோ இல்லைன்னா யானையோ அந்த மாதிரி பெரிய பெரிய உருவம்லாம் கிடையாது. சின்ன பேனை வச்சு பண்ணாரு. வெட்டுக்கிளி. இப்படியாக பார்வோனுடைய இருதயத்தை மாற்றுவதற்காக இந்த சிறு சிறு உயிரினங்களை உபயோகப்படுத்தினார். நாம இன்னைக்கு கேட்க போகிற இந்த செய்தியில கூட ஒரு சின்ன பூச்சி தான், ஒரு சிறிய பூச்சி. இந்த பூச்சியை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த செய்தியை பார்த்துட்டு நம்ம கடந்து செல்லலாம். அந்த பூச்சியில இருந்து நாம கத்துக்கிறதுக்கான விஷயம் என்ன? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடக்கும் பொழுது அந்த போர் வீரர்கள் எல்லாம் மறைஞ்சுக்கிட்டே வரும் பொழுது ஒரு 10 பேர் மாத்திரம் இருக்காங்க. ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அந்த ஒரு நாடு தோற்றதுனால இன்னொரு நாடு மேற்கொண்டு வருது. வரதுனால இவங்க ஓடிடுறாங்க. ஏன்னா எங்கேயாவது போய் உயிரை தப்பிச்சுக்கலான்னு ஓடிடுறாங்க. அப்படி ஓடும் போது சில மலையில சில குகைகள்லாம் இருக்குது. ஒருத்தர் ஒரு குகையில போயிடுறாங்க. பின்னாடியே துரத்திட்டு வரவங்க என்ன பண்றாங்க, அவங்கள தேடி வந்து அவங்கள சாவடிக்கணும்னு மேற்கொண்டு வராங்க. இந்த ஓடி வந்தாங்க பாருங்க, அந்த ஓடி வந்தவங்கல ஒருத்தர் கிறிஸ்தவன். அவர் ஒரு குகையில உள்ள போயிடுறாரு. போயிட்டு என்ன பண்றாரு, தேவனே எப்படியாவது என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க, இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது என்ன காப்பாற்றுங்க, உயிரை காப்பாற்றுங்கன்னு பயங்கரமா பிரேயர் பண்றாரு. சடனா ஒண்ணு மேல இருந்து அப்படியே கீழே இறங்குது. ஒரு சின்ன பூச்சி அப்படியே கீழே இறங்கி வருது. நடுவுல, அந்த குகைக்கு நடுவுல
என்னன்னு பார்த்தா அந்த பூச்சி சிலந்தி பூச்சி. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அப்படியே இறங்கி வருது. அது பாட்டுன்னு அது வந்து வலையை கட்டிக்கிட்டே இருக்கு. அதனுடைய வீட்டான வலையை கட்டிக்கிட்டே இருக்கு. இவரு பார்த்து சொல்றாரு, என்ன தேவனே பெருசா ஏதாவது ஒரு தடைய என்ன அழிக்காதபடி எடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா சின்னதா ஒரு சிலந்தி பூச்சியை நீங்க அமைச்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னாரு. அவர் மறுபடியும் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஆளுங்க வந்துட்டாங்க. புகையெல்லாம் இருட்டா இருக்கு. ஒவ்வொரு புகையும் வெளியில இருந்தே சுட்டுறாங்க. சுடும்போது ஒவ்வொருத்தரும் சாவர மரண சத்தம் அவருக்கு கேக்குது. இன்னும் அதிக பயம் வருது. தேவனே எப்படியாவது காப்பாத்துங்கன்னு பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த சிலந்தையும் வேக 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 வேகமா அந்த கூடை கட்டுது, அதோடைய வலையை கட்டுது. எல்லாம் முடிஞ்சுட்டு கிட்டக்க வராங்க. இவருடைய இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு போர் வீரன் என்ன பண்றான், அந்த உள்ள புகையில சொல்றதுக்கு போறான். அப்போ வந்து இன்னொருத்தர் சொல்றாரு, டே உனக்கு அறிவு இருக்கா? ஏன் அப்படி குண்டை வேஸ்ட் பண்ற? ஏன் அங்க பாரு சிலந்தி வலை இருக்கு. இந்த சிலந்தி வலைக்குள்ள ஒருத்தர் போனோம்னா, இந்த போக்குல போனோம்னா அந்த சிலந்தி வலையை பிச்சுட்டு தானே போயிருக்க முடியும். இப்போ சிலந்தி வலை இருக்குன்னா அதுக்குள்ள அவன் போயிருக்க மாட்டான்ல. எதுக்கு குண்டை வேஸ்ட் பண்ற? போ, தள்ளி போன. தேவன் ஒரு சிறிய உயிரினத்தை கொண்டு கூட நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்படியான ஒரு காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. பூமியில சிறியவைகளா இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 இருக்குதான். சிறியவைகள் சிறியவைகள் சின்னதா. அதுல ஒண்ணு நம்ம பார்ப்போம். 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. ஏன் இந்த சாலமோன் ஞானி இந்த நீதிமொழிகள்ல இந்த சிலந்திய பூச்சியை குறித்து சொல்கிறார்? மகா ஞானம் உள்ளதுன்னு சொல்றாரு. எப்படி? மகா ஞானம் உள்ளது. ஏன் இந்த சிலந்தி பூச்சியை குறித்து அவர் ஞானத்தை குறித்து சொல்லணும்? இந்த சிலந்தி பூச்சி பாருங்க, நமக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை இல்லையா? வீட்டுல எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல என்ன வருவாங்க? சிலந்தி. அது பாட்டு அதனுடைய வாழைய கட்டிக்கிட்டு இருக்கும். அதை என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? பார்த்த உடனே என்ன பண்ணும்? பாரு எவ்வளவு டஸ்டா இருக்கு, டக்குன்னு என்ன பண்ணுவோம்? வச்சு அடிச்சிருவோம்ல. அது என்னைக்காவது நம்ம பார்த்திருக்கோமா அந்த சிலந்தி வலைய? அது எவ்வளவு அழகா அதனுடைய வலைய பின்னுதல் நீங்க பார்த்திருக்கீங்களா? அரசர் மாளிகை இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. ஏன் அந்த சிலந்தி பூச்சியுமே? அது கட்டுகிற வலை. சரி, இப்ப அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் என்ன? தேவன் வந்து எதை வெளிப்படுத்துறதுக்காக இதை சொல்றார்? அந்த ஞானத்தை ஒப்பிட்டு நம்ம இடத்துல ஏன் சொல்றார் என்றால், இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் எப்படிதான் வாழ வேண்டுங்க? ஞானமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து தேவன் சொல்கிறார். இந்த உலகத்துல நாம் வாழ்ற வாழ்க்கை எப்படி வாழணும்? ஞானமாய் வாழ வேண்டும். எல்லாரும் நம்ம அப்படிதானே நினைப்போம். நம்ம பிள்ளைங்களாம் என்ன சொல்லுவோம்? ஒரு காரியத்தை தவறுதா பண்ணிட்டா, உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு புத்தி இல்லையா? இப்படி பண்றீங்க, இது இருக்கேங்க, அது தெரியாதா? நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்மள பேசி பார்த்திருக்கோம் இல்லையா? அப்போ ஞானம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து பாருங்க. இந்த ஞானத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நாம் வேலை செய்கிற இடத்துல கூட நமக்கு என்ன இருக்கும்? அந்த ஞானம் இருந்தாதான் அந்த வேலை செய்ய முடியும். ஒரு இன்டர்வியூக்கு போறோம், அந்த இன்டர்வியூல நம்மள என்ன பண்றாங்க? நம்ம ஞானத்தை அவங்க தேர்வு பண்றாங்க, அந்த சோதனை பண்றாங்க. அந்த ஞானத்தை, இவருக்கு இந்த ஞானம் இருக்கா, இந்த வேலை செய்கிற அளவுக்கு இந்த ஞானம் இருக்கா, அந்த திறமை இருக்கா அப்படிங்கிறத பாக்குறாங்க. அப்போ ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் அவன் ஞானமுள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த சிலந்தியை போல, சிலந்தியினுடைய ஞானத்தை போல. அதுக்கு என்ன சின்னதா இருக்கும் இல்லையா? சிலந்தி இவ்வளவுதான் இருக்கும்.
ஞானம்னா அதுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அதுக்கு ஸ்கேல் இல்ல, எதுவும் அளக்கிறதுக்கு காம்பஸ் இல்ல, நம்ம சொல்லுவோமே அது என்னது டேப்பு, அது இல்ல. ஆனா எவ்வளவு அழகா காட்டுது பாத்தீங்களா அந்த ஞானம். நம்முடைய ஞானம் எப்படி இருக்கிறது? விசேஷித்த விதமாக தேவனுடைய காரியங்களில் நம்முடைய ஞானம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் ஞானத்தை விரும்புகிறார். ஒரு காரியத்தை ஞானமாய் செய்ய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரை நாம் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரை. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். ஆமா, இது என்ன ஞானம்? உலகத்தினுடைய ஞானம். உலக நியாயம் நமக்கு எப்படி இருக்கு? உலகத்துல மக்கள் 1000 விதமா 1000 பேசுவாங்க. அது உலக ஞானம். அந்த ஞானம் எப்படி இருக்காங்க? பைத்தியமாய் இருக்கிறது. தொடர்ந்து, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. ஆமா, இப்ப நம்ம ஞானமா உலகத்துல நடக்கணும்னு சொன்னீங்களே, உலக ஞானம் பைத்தியமா இருக்குதுன்னு சொல்றீங்களே, என்ன விஷயம் அப்படின்னா, ஞானமா நடந்துக்கணும். அந்த ஞானம் எங்க இருந்துதான் வரணும்? உலகத்திலிருந்து வரக்கூடாது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர வேண்டும். அது தேவ ஞானமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறேன் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஆமா, அப்போ நாம இந்த சிலந்தை இடத்துல கற்றுக்கொள்வது என்னன்னா ஞானம். ஆனா இது உலகத்துக்குரிய ஞானம் அல்ல, தேவனுக்குரிய ஞானமாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலக ஞானத்தை என்ன சொல்றாருங்க தேவன்? அது பைத்தியமான ஞானம். இந்த உலகத்துல எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தாலும் அந்த ஞானம் தேவனுக்கு ஒப்பான ஒரு ஞானமா? அது தேவனுக்கு இணையான ஒரு ஞானமா? கிடையாது. தேவனுடைய ஞானத்திற்கு இவர்களுடைய ஞானம் என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல, குப்பை. தேவன் சொல்றாரு பாருங்க, இந்த உலக ஞானம் எப்படிதான் இருக்குதுங்க, தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 44:25 வாசிக்கும் பொழுது, நான் கட்டுக்கதைக்காரரை குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நீர் மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி. ஆமா, யார? இந்த உலகத்தினுடைய ஞானிகளை அவர் வெட்கப்படுத்துகிறார். அப்போ யாருடைய ஞானம் தாங்க இங்க முக்கியம் அப்படின்னா, தேவனுடைய ஞானம் தான் இங்கே முக்கியம். உலகத்தாருடைய ஞானம் நம்மை அழிவுக்கு கொண்டு செல்லும், அல்லது அது தற்காலிகமானது. ஆனால் தேவனுடைய ஞானம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதான ஞானம். அந்த ஞானத்துக்கு என்ன இல்லைங்க, அழிவில்லை, முடிவில்லை. அப்படிப்பட்டதான தேவனுடைய ஞானத்தை உடையவர்களா இருக்கிற நான் அந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சிறிய சிலந்தி பூச்சியை கொண்டு நமக்கு உணர்த்துறார். இப்ப கூட இந்த உலகத்தை எப்படி உண்டாச்சு என்பதை குறித்து தெளிவான ஒரு விளக்கம் இந்த உலகத்தாரால் சொல்ல முடியாது. எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? சொல்ல முடியாது. ஆனால் வேத வசனத்திலே இந்த உலகத்தை குறித்ததான தெளிவான விளக்கம், உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு இல்லையா? இதுவும் ஒரு சோதனை தான். சோ இந்த உலகத்தை தேவன் எப்படி அருமையாக படைத்தார் என்பதை குறித்து வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறது. இதை தவிர வேற எந்த இடத்துல சொல்ல யாராலையும் தெளிவா சொல்லுங்க. சில சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, பல்லாயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்பாக சூரியனில் இருந்து பிரிக்கப்பட்ட கோளாய் பூமி எரிகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா இந்த உலகம் இந்த உலக ஞானத்தை தான் பேசுது. அந்த ஞானத்தை கொடுத்தது யாருங்க?
தேவன். அப்ப அவர் ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஞானத்தை கொண்டு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டியது அவசியம். உலகத்தாருடைய ஞானத்தை அல்ல, தேவனுடைய ஞானத்தை கொண்டு நாம் வாழ்வோம். அது மிக அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஒரு சிறிய பூச்சில் இருந்து கூட நமக்கு என்ன பண்றாருங்க, ஒரு செய்தியை சொல்றார், ஒரு ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். சரி, இந்த சிலந்தி பூச்சியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? முதலாவது, சிலந்தி தன் வேலையை ஞானமாய் செய்து தன் வலையை அழகாய் கட்டுகிறது. அதனாலதான் ஞானம் உள்ளவைகளின் பட்டியல்ல அது இருக்கிறது. அது அழகாய் கட்டுகிறதுனாலதான் நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி அத ஞானம் உள்ளவைகளில் ஒன்றாக அதை எழுதியிருக்கிறார். சரி, இந்த பூச்சியிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. இந்த உலகத்துக்குரிய காரியத்துல நாம் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால், நாம் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் அதை எவ்வளவு நம்ம எப்படி பார்த்து பார்த்து செய்யறோம், எத்தனை பேருக்கு கேட்டு செய்யணும். ஆனா சில பேர் செய்வாங்க, அந்த வேலையில என்ன இருக்காதுங்க, இவன் என்ன இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், போய் சொன்னா கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. என்னப்பா இவன் இப்படி ஞானமே இல்லாம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கான், இதை இப்படி பண்ணவே கூடாது. நம்ம கூட நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்களே, இது இல்லை, இது இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படிதான் செய்யணும். ஞானத்தை நாம் உலக ஞானத்தை விட தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்திலே எல்லா காரியத்தையும் ஞானமாக செய்ய முடியும். சாலமோன் ஞானி தேவனிடத்துல இருக்கும் பொழுது தேவன் ஒண்ணு கேட்டாருங்க. என்ன கேட்டாருன்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சாலமோன் ஞானி என்ன செய்தார்னா, அவர் பொண்ணோ பொருளோ இந்த ராஜாங்கம் எல்லாம் நிலையாய் நிற்கிறோம் என்றெல்லாம் சொல்லல. அவர் ஒரே ஒரு காரியத்தை கேட்டார், தேவனே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாங்க. தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுல தேவன் என்ன பண்ணாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த ஞானத்தோட கொடுத்த சகலத்தையும் கொடுத்தார். இன்றைக்கு நாம் தேவனிடத்திலே தேவனுடைய ஞானத்தை பெற நாம் விரும்புகிறோமா? நாம் ஒரு வேலை செய்யும் பொழுது அதை ஞானமாய் செய்யத்தக்கதாக நாம் தேவனிடத்திலே முதலாவது நாம் வேண்டுதல் செய்கிறோமா? நம்ம வேலைக்கு செல்லும் பொழுதோ, நாம் ஏதாவது ஒரு காரியத்தை துவங்கும் பொழுதோ தேவனிடத்திலே நாம் வேண்டுதல் செய்கிறோமா? அப்படி செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஏனென்றால் நாம் அந்த காரியத்தை செய்யும்படியாக நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் யார் தாங்க? தேவன் தான். அந்த தேவனுடைய காரியத்தை நாம் செய்யும் பொழுது இந்த சிலந்திக்கு எப்படி அவர் ஒரு ஞானத்தை கொடுத்தாரோ அதே போல் நமக்கும் அந்த ஞானத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நிறைய பேர் இருப்பாங்க, இந்த சிலந்தி தன் வேலையை அழகாய் செய்வது போல உலகத்திலையும் வேலை செய்ய நிறைய பேர் பிரியப்படுவாங்க. அந்த வேலையை செய்வதற்கு முற்படுவாங்க. பொதுவா இந்த உலக காரியத்துல பார்த்தோம்னா வயசான ஒருத்தர் கூட ஒரு வேலைக்கு செல்வார். ஏங்க இந்த காலத்திலயும் கஷ்டப்படுறீங்க, நான் உழைச்சாதாங்க என்னங்க குடும்பத்துக்கு பணம், நான் உழைச்சாதான் என்னுடைய குடும்பத்தை நானே காப்பாற்ற முடியும். உண்மைதான், நிச்சயமாதான். ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறார், ஓடுகிறார், பிரயாசப்படுகிறார். ஏனென்றால் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பத தேவைக்காக, அவங்களுடைய பொருளாதார தேவைக்காக. இப்போ நாம் ஒரு காரியத்தை யோசிப்போம். இந்த
சிலந்திக்கு கொடுத்திருப்பது போல நமக்கும் தேவ ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சற்று யோசிப்போம். உலக வேலைகளை தேவனுடைய ஞானத்திலே செய்கின்றதான நாம் தேவனுடைய காரியத்தை என்றாவது செய்ய முற்பட்டிருக்கிறோமா? என்றாவது. இந்த உடல் தேவன் தந்தது, இந்த உயிர் தேவன் தந்தது, நாம் உழைப்பதற்கான பலனையும் எல்லாவற்றையும் தேவன் தந்திருக்கிறார். நாம் தேவனுக்காக உழைக்கிறோமா? தேவனுடைய சுவிசேஷத்திற்காக, சத்தியத்திற்காக நாம் உழைக்கிறோமா? நம்முடைய வீடு கஷ்டப்படுகிறது, வேதனைப்படுகிறது, பொருளாதாரம் தேவைப்படுகிறது என்று உழைக்கின்ற நாம் என்றாவது தேவனுடைய வீட்டுக்காக நாம் உழைத்திருக்கிறோமா, பிரயாசப்பட்டிருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். வீட்டுல ஒரு மகன் இருந்தா அந்த மகன் படிச்சுட்டு வேலைக்கு போலனா தன்னுடைய அப்பா போயிட்டு இருக்கும் பொழுது அந்த மகனை குறித்து வேறொரு நண்பர் கேட்கும் பொழுது என்னங்க பண்றது? என்னுடைய பையன்தான், ஆனா வேலைக்கும் போக மாட்டான், எந்த வேலையும் செய்ய மாட்டான், சம்பாதிக்கவும் மாட்டான், வீட்டுல சும்மாவே இருக்காங்க. ஆமா, நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? இந்த தேவனுடைய வீட்டுல தேவனுடைய வேலையை நாம் செய்யாத பொழுது நம்மை தேவன் எப்படி பார்ப்பார் என்று சற்று யோசித்து பாருங்க. தேவனுடைய காரியத்திலே, தேவனுடைய ஊழியத்திலே, தேவனுடைய அந்த சுவிசேஷ வேலையிலே நாம் எப்படி செய்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? வாரத்தின் முதல் நாளிலே சபை கூடி வந்து தேவனை ஆராதித்து விட்டு செல்வது மாத்திரமா தேவனுடைய ஊழியம்? அதுதான் தேவனுக்கு பிரியமா? அது பேஸ். அதை தாண்டி நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக நாம் என்றைக்காவது தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கிறோம். ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, அந்த மீட்டிங்ல அந்த தேவனுடைய காரியத்துல நம்ம கலந்துக்க விருப்பப்படுறோமா? சர்ச்சில் சபையில ஒரு யூத் மீட்டிங் வைக்கிறாங்க, அதுல நம்ம கலந்துக்க விருப்பப்படுறோமா? அல்லது நம்முடைய சபையினுடைய சுவிசேஷ காரியங்களை நம்ம கலந்துக்க விருப்பப்படுறோம்? நமக்கு கொடுத்த தேவனுடைய ஞானம் இன்னைக்கு நாம நடந்து மேல வந்திருக்கோம். யாருடைய சித்தம்? யாருடைய சித்தம்? இது தேவனுடைய சித்தம். உலக வேலைகளை செய்ய, குடும்பத்தை காப்பாற்ற பிரயாசப்படுகிற நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய பிரயாசப்படுகிறோமா என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். இந்த சிலந்திய பாருங்க, அதுக்கு தனக்கு கொடுத்த ஞானத்துல எவ்வளவு அழகா அந்த வலையை பின்னுகிறது. உலக காரியத்திலே நாம் இருக்கும் பொழுது அதிலே தேவனுடைய ஞானத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கணும்னா என்னங்க பண்ணணும்? சபையை விட்டுட்டு வேலைக்கு போனா குடும்பம் பிழைக்கும், நம்ம ஆத்துமா பிழைக்குமா? சபையை விட்டு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனா நம்ம மானம் பிழைக்கும், நம்ம ஆத்துமா பிழைக்குமா? சபையை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட ஊரை சுத்த போனா ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய உறவு நிலைக்கும், நம்ம ஆத்துமா நிலைக்குமா? உலக காரியம், உலக ஞானம், உலகத்தில் உள்ள அனைத்தும் தேவனுக்கு விருப்பம் அல்லாதவைகள். சோதனைகள் வரும், அதை ஜெயிக்கிறவனே யாரு? தேவனுடைய பிள்ளை என்று எனப்படுவோம். நம்மளுடைய பிள்ளை நாம ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது என்னதான் ஆனாலும் அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. பொதுவா நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்ல கொடுத்திருப்போம். ஏதாவது கொடுத்தா வாங்கக்கூடாது, எங்களை கேட்டுதான் நீ வாங்கணும்னு சொல்லியிருப்போம். எப்பயோ ஒரு நேரத்துல யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்ச சொந்தக்காரங்க யாராவது இப்படி கையில கொடுக்கும் போது உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணும்? நம்மள திரும்பி பார்ப்போம், பர்மிஷன் கேட்போம். அப்ப அது யாருக்கு கீழ்பட்டு இருக்கிறது? தன்னுடைய பெற்றோர்களுக்கு.
நாம் யாருக்கு கீழ்பட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றின தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். அப்போ நாம இந்த உலகத்துல தேவனுடைய காரியங்களை வேலைகளை செய்ய நாம் முற்படுகிறோமா? தேவனுடைய ஞானத்தை கொண்டு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுகள் இந்த சந்ததியை விட்டு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நம்ம என்ன பண்ணணுமா? விலகணுமா? இதுதான் தேவனுடைய ஞானமா இருக்கிறது. உலக ஞானம் நம்மளை கேட்டுக்கு கொண்டு போகும், தேவ ஞானம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும். நம்முடைய செயல் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்யக்கூடிய சட்டம் எங்கே இருக்கிறது என்றால் அது இந்த வேதமாய் இருக்கிறது. நாம் செய்கின்ற வேலை ஞானமாய் செய்ய வேண்டும். அந்த வேலையை தேவனுடைய காரியத்துக்கு அதிகமாய் செய்ய வேண்டும். நம்முடைய இருதயத்துல ஒரு சற்று நேரம் ஒரு 2 செகண்ட் யோசிச்சு பாருங்க. நாம ஞானஸ்தானம் எடுத்த காலத்துல இருந்து இது வரைக்கும் தேவனுக்காக நாம என்ன வேலையை செஞ்சிருக்கோம், என்னென்னலாம் செஞ்சிருக்கோம்? அப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். விரல விட்டு என்ற அளவுக்கு தான் நம்மளுடைய அந்த ஊழியத்தினுடைய பங்கு தேவனுடைய காரியத்தில் இருக்கிறது என்றால் நாம் நிச்சயமாகவே என்ன பண்ணும்? அதற்காக வருத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ஞானத்தை பெற்றிருக்கிறவர்களாகிய நாம் தேவனுடைய அந்த விலையேற பெற்ற அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை கொண்டு நம்முடைய ஆத்மாவை மீட்டிருக்கிறார். இந்த ஆத்மாவை நாம் காப்பாற்றுவதற்கு நாம் மாத்திரமல்ல, நம்மை போல் நிறைய பேர் காப்பாற்றுவதற்கு நாம் என்றாவது முயற்சி செய்திருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் இந்த சிலந்திக்கு கொடுத்த கற்றுக் கொடுக்கின்றதான அந்த ஞானம், சிலந்தி தேவனுடைய அந்த ஞானத்தை கொண்டு அந்த வலையை அழகாக பின்னி தன்னுடைய வேலையை அழகாய் செய்வது போல உலக காரியங்களில் மட்டுமல்ல, தேவனுடைய ஞானம் தேவனுடைய காரியங்களையும் நாம் அந்த வேலைகளையும் செய்ய வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், வீடு ரொம்ப பொருளாதாரம் ஒன்றும் இல்லை, ஆனா இவன் என்ன பண்ண மாட்டான்? வேலைக்கே போக மாட்டான். இவன் போனான்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு நாம உலகத்தார் சொல்வதை கேட்டிருக்கோம். இங்க தேவனுடைய வீடு, இத்தனை பேர் நாம இருக்கோம். நம்ம எத்தனை பேர் நம்ம தேவனுடைய காரியங்களுக்காக வேலை செய்கிறோம்? எத்தனை பேர் அதற்காக பிரயாசப்படுகிறோம்? இவர் இருக்காருப்பா இந்த பிரதர், அந்த மீட்டிங்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ண மாட்டாரு. எந்த வீட்டுல மீட்டிங் வச்சாலும், எந்த மீட்டிங் வச்சாலும் அவர் அங்க கரெக்டா வந்துருவாருப்பா. இந்த சகோதரி இருக்காங்க பாருங்க, ஒரு மீட்டிங் கூட விட்டு வைக்க மாட்டாங்கப்பா. எப்படி இருக்கு? இதே நம்ம அவர் சர்ச்சுக்கு மட்டும்தான் வருவாரு, மற்றபடி எதுலையும் கலந்துக்க மாட்டாரு. அவரு சபைக்கு மட்டும்தான் வருவாரு. இது எப்படி இருக்கு? இது நம்முடைய வீடு. ஒவ்வொருவரும் நாம் உணர வேண்டும், இது நம்முடைய வீடு, இது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டிலே நாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு நாம் எப்படி முயற்சி எடுக்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். எபேசியர் அதுக்கு முன்பாக மார்க்கு 16:15 நாம் வாசிக்கும் பொழுது, மார்க்கு 16:15 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமா, இதுதான் நமக்கு கொடுத்த கட்டளை. பிரதர், எனக்கு நேரமே இல்லை பிரதர். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நாம் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். இது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இந்த கடமையை நம்ம செய்வோமா? பூமிக்குரிய கடமையை நாம செய்யறோம் இல்லையா? நம்ம குடும்பத்தை காப்பாற்ற என்ன பிரதர்,
பண்ணிதானே ஆகணும், இது என் கடமையாச்சே, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமையாச்சே. எந்த சூழ்நிலையில நாம போகணுமே. கொரோனால கூட எத்தனையோ பேர் வேலைக்கு போயிருக்காங்க. வருமானம் இல்லைன்னா என்ன பண்றது? ஆனால் தேவனுடைய வீட்டிலே நாம் வேலை செய்வதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 6:10, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமா, நாம என்ன பண்ணோம்? பலம் பண்ணோங்க. வேற வசனம் நமக்குள்ள இருக்கணும். இந்த சிலந்திய பாருங்க, அந்த சிலந்திக்கு இப்படிதான் கட்டணும், இப்படிதான் செய்யணும், இங்கதான் கட்டணும்னு ஏதாவது ஒரு தலைவர், ஒரு அதிகாரி அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல, நீங்க கைய வச்சு இப்படி அழைச்சோடனே அது இன்னொரு இடத்துல போய் அந்த வேலையை அழகா செஞ்சிடும். அதற்கு செய்யும்படியான அதிகாரிகளோ தலைவர்களோ யாரும் இல்லாத போது அது அழகா அதனுடைய வேலையை செய்யும். நாம் நம்முடைய வேலையை எப்படி செய்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கணும். நாம் 2வது காரியத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். சிலந்தி வலை அழிக்கக்கூடியதுதான். நான் சொன்ன மாதிரி அது அழிக்கக்கூடியதுதான். அது ரொம்ப என்னது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இரும்புல கட்டுதா? ஸ்ட்ராங்கா இரும்புல கட்டுதா? அப்படி தொட்டவனே என்ன ஆயிடாது, கையில வந்துடும். அப்படி இருந்தாலும் அது ஒரு தடவை அழிச்சவனே போய், ஐயோ என்னுடைய சிலந்திய இவங்க அழிச்சுட்டாங்களேன்னு போய் அழுதா? மூளையில உட்காந்து அதோட தட்டாம விட்டுருதா? இல்ல. நாமும் அப்படிப்பட்ட உறுதியை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். உலக காரியத்துல ஒரு காரியத்துல நாம தோத்துட்டோம்னா நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடும். ஒரு காரியத்துல நம்ம விழுந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடும். நமக்கு ரொம்ப கவலை வந்தது, அதோட என்ன ஆயிடும்? அவன் நல்லாதான்பா ஓடிட்டு இருந்தான், கொஞ்சம் தடிக்கும் தான், அவ்வளவுதான்பா, போச்சு அவன் லைஃப், அப்படியே உட்கார்ந்துட்டான். சிலந்தி கிட்ட இந்த காரியத்தை நம்ம என்னைக்காவது பார்க்க முடியுமா? ஏன் சாலமோன் ஞானி இதை சொல்லி இருக்கிறார் என்றால், அந்த சிலந்தி ஒரு தடவை அதனுடைய வலையை கிழிச்சா கூட அது மறுபடியும் என்ன பண்ணுதுங்க? போய் கட்டுது. இந்த உலகத்திலே உபத்திரவத்தை அடைகின்ற நாம் அந்த உபத்திரவத்திலே ஜெயிக்க வேண்டியது மிக மிக அவசியம். சோர்ந்து போகக்கூடாது. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யாரு ஜெயிச்சாங்க? உலகத்தை யாருங்க ஜெயிச்சாரு? இயேசு கிறிஸ்துவானவர் ஜெயித்தார். இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் இருக்கும். அவ்வளவு சின்னதா இருக்கிற சிலந்தி பூச்சி கூட உபத்திரம் இருக்கு. யாராவது விட்டு வச்சிருக்கோமா அது சிலந்திய? அது வலைய யாராவது நம்ம விட்டு வச்சிருக்கோமா? நம்ம வீட்டுல நீங்க விட்டு வச்சிருக்கீங்களா? சின்ன பசங்க அப்படி கையில அப்படியே சுத்தி அப்படியே இழுத்துறது, இல்ல கோபத்தை வச்சு தெரிக்கிறது, விட்டு வச்சிருக்கோமா? ஆனா அது சோர்ந்து போதா? கிடையாது. ஆனா நாம மட்டும் என்ன பண்றோம்? சோர்ந்து போறோம். அந்த சோர்வு நமக்குள் இருக்கக்கூடாது. சிலந்தி நமக்கு மிகப்பெரியதான பாடத்தை நமக்கு கற்றது. அப்படியே கொஞ்சம் லைட்டா டச் பண்ணிட்டு போலாம். யோகு நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, லைட்டா யோகு டச் பண்ணிட்டு போலாம். இந்த யோகுக்கு நாம படிச்சோம்னா எப்பவுமே படிக்கிறோம், ஆனா ஒவ்வொருத்தரும் படிக்கும் போது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். யோகுக்கு பாருங்க, இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னு வைங்களேன், அந்த பிசினஸ்ல ஒரு ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு சோர்ந்து போகும், எவ்வளவு வேதனைக்குள்ள ஆகும். அந்த பிசினஸ்னால நிறைய பேர் நிறைய காரியங்களை இழந்தவர்களாக இருக்கிறார். இங்க யோகுக்கு பாருங்க, அவர் செய்த பிசினஸ், ஆடு மாடு எல்லாம் என்ன ஆச்சுங்க? சடனா போச்சு. பிசினஸ் ஃபெயிலியர். சரி, அந்த பிசினஸ் ஃபெயிலியர்னா கூட பரவாயில்லங்க. அடுத்தது அவருடைய குழந்தைகளுடைய மரணம். அவர் தன்னுடைய குழந்தைகளை ரொம்ப அருமையா வளர்த்திருக்காருன்னு யோபு 1:4 நாம் வாசிக்கும் பொழுது நாம பார்க்கிறோம். யோபு 1:4 நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து
தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் ஆமா, பண்ண இவருடைய காலத்தை பார்க்கும் பொழுது இவரு அந்த சோதனைக்குள்ளதுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவருடைய குமாரரை கூட ரொம்ப அருமையா வளர்த்திருக்காரு. பசங்களை எல்லாம் ஒன்னா ஒரே இடத்துல போஜனம் பண்ணும்படியாக ஒற்றுமையா இருக்கும்படியாக அவர் வளர்த்திருக்கிறார். அப்படி வளர்த்தாலும் அவருக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம பிள்ளைங்க நான் தெரியாம கூட ஏதாவது பாவம் செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 5ல இருந்து 7 நம்ம வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 5ல இருந்து 7 விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து அவங்க செஞ்சாங்களோ இல்லையோ தெரியல, ஒருவேளை அவங்க செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு படிங்க தொடர்ந்து. பாவம் செய்து ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். ஆமா, பலி செலுத்துறாரு. தன்னுடைய பிள்ளைகள் தவறான காரியத்துல ஒருவேளை பாவம் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு பலி செலுத்துறாரு. பாருங்க எவ்வளவு அருமையா யோபு செய்யறாரு. இவ்வளோ செஞ்ச யோபுக்கு என்ன நடந்தது? பிசினஸ் ஃபெயிலியர், பிள்ளைங்க போயிட்டாங்க, வீடு ஆஸ்தி சொத்து எல்லாம் போயிடுச்சு. ரெண்டாவது கடைசியா ஒரு உடம்பே கூட போற சூழ்நிலையில கூட தேவனை அவர் என்ன செய்யலங்க, எந்த இடத்துலயும் தூஷிக்கல. அவருக்கு நடந்த எந்த காரியத்திலும் தூஷிக்கல. திடமா இருந்தா தேவன் மறுபடியும் நம்மளுக்கு கொடுப்பாருங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தது. நம்மள எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? தேவன் நமக்கு செய்வார், தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? ஒரு ஃபெயிலியர், ஒரு இழப்பு வந்தாலே நாம் எப்படி ஆயிடுவோம்? சோர்ந்து போயிடுவோம். பைபிள் படிக்கிறோம், டெய்லியும் ஒரு சோதனை வருது, சோதனையில வசனம் பாதி ஆகுது அதிகாரம். அடுத்த சோதனை பைபிளே படிக்க மாட்டோம், அதுக்கப்புறம் சபைக்கே வர மாட்டோம், அப்படியே பேக்ல. யோபு நமக்கு ஒரு நல்ல உதாரணம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமா, தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த துன்பம் வரும். யாருக்குதான் சோதனை வரும்? தேவனுடைய பக்தியில நடக்கிறவங்களுக்கு தான். இப்ப சோதனை வந்துச்சுன்னா தேவன் கைவிட்டாருன்னு நினைக்காதீங்க, பக்தியானவன் நடக்கிறான்னு நினைச்சுக்கோங்க. யாருக்குதான் டெஸ்ட் வைப்பாங்க, யாருக்குதான் எக்ஸாம் வைப்பாங்க? ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இருப்பாங்க. ரோட்ல போற ஏதோ ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு எக்ஸாம் வைப்பாங்களா? யாருக்கு எக்ஸாம்? படிக்கிற பிள்ளைங்களுக்கு. இங்க யாருக்குதான் சோதனை வரும்? பக்தியா நடக்கிறவங்களுக்கு தாங்க சோதனை வரும். இப்ப உங்களுக்கு சோதனை வந்தது நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பக்தியா நடக்கிறீங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. தேவன் பக்தியாய் நடக்கிறவர்களை அந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறார். இந்த உலக சோதனை பாருங்க, நமக்கு ஒரு சில சோதனைகளை நான் சொல்றேன். கவலை, வியாதி, பணப்பற்றாக்குறை வரும்போது நம்ம என்ன ஆயிடும்? சோர்ந்து போயிடும் இல்லையா? தனிமையா நம்ம ஒருத்தர் தனிமையா ஆக்கப்படும் பொழுது அவர் என்ன பண்றாரு? சோர்ந்து போறாரு. திருமணம், அதே போல் பிள்ளை பேரு, சண்டை. நம்ம வீட்டுல ஒரு சண்டை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? குடும்பத்துல ஒரு சண்டை வந்துச்சுன்னா சோர்ந்து போயிடும். அந்த குடும்பத்தின் சண்டை நிமித்தம், அந்த சோதனை நிமித்தம் விழுந்தவங்க நிறைய பேர். அதே போல் வேலை இல்லாமல், அதே போல் படிப்பு, விசுவாச குறைவு, பாவம், வஞ்சிக்கப்படுதல், இது ஏமாற்றப்படுதல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம சோர்ந்து போயிடும். இந்த மாதிரி காரியத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? சோர்ந்து போகக்கூடாது. எப்படி இந்த சிலந்தி ஒரு தடவை அழிச்சா மறுபடியும் கட்டுதோ, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோதனையை நம்ம என்ன பண்ணணும்? வெற்றியாய் மாற்ற வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறது நம்ம இடத்துல அதுதாங்க. நம்ம சோதனையை நம்ம என்ன பண்ணணும்? வெற்றியா மாற்றணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 யோவான்
5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நாம உலகத்தை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணுங்க? விசுவாசிக்கணும், இங்க இருக்கணும். உலகத்துல இருந்த உலகத்தை ஜெயிக்கலாமா? முடியாது. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகத்தை ஜெயிக்கிறதுனா பந்தயத்துல ஓடி ஜெயிக்கிறது இல்ல, உலகத்தினுடைய காரியங்களிலே, கெட்ட காரியங்களில் இருந்து நாம் ஜெயிக்கிறோம். அந்த ஜெயம் நமக்கு எங்க கிடைக்குங்க? பரிசு பரலோகத்துல கிடைக்கும். பரலோகத்துல இருக்கு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 8:1 நாம் வாசிக்கும் பொழுது, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தால் அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. இப்ப மட்டும் இல்லைங்க, துன்பம் எப்பதுல இருந்து? முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ கிட்ட இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த நார்த் இந்தியன் சைட்ல எல்லாம் சபை நடத்துவதற்கே மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா தேவன் நமக்கு இப்படி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை கொண்டிருக்கிறார். நன்றி. அது அப்ப மட்டும் இல்ல, முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ கிட்ட இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கு இல்ல சோதனை? யாருக்கு இல்ல பாடுகள்? சபையாராகிய நாம் இன்று சந்தோஷமாக தேவனை துதிக்கிறோம். இதற்கு தேவனுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். 4ஆம் வசனத்தை படிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆமா, அவங்க சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தாங்க. நாம சிதறி போனாங்க, பயந்து என்ன பண்ணிட்டு, அங்க இருக்கிற துன்பத்தின் நிமித்தம் எல்லாம் சிதறி போறாங்க. சிதறி போறவங்க என்ன பண்றாங்க? அங்கங்க போய் அமைதியா உட்காந்துக்கிறாங்களா? நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிச்சுட்டு பைபிள் எடுத்துன்னு போய் வச்சுட்டு ரிமோட்டை கையில எடுத்துன்னு டிவி பாக்குற மாதிரியா? சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நாமும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய வேலையை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 6:12, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஆமா, நாம என்ன பற்றிக்கொள்ளணும்? நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும். அப்படி பின்னாடி போனோம்னா அதுக்கு என்ன பண்ணணும்? விசுவாசத்துல போராட்டம் வேணும். விசுவாசத்துல வீழ்ந்து போக கூடாது. சிலந்தியை போல விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணணும்? போராடணும். அதனுடைய போராட்டம் என்ன? அழிச்சாலும் மறுபடியும் கட்டும். அது ஸ்ட்ராங்கா கூட கட்டல. ஒரு நூலை கூட கொஞ்சம் அறுக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம், அது ஸ்ட்ராங்கா கூட கட்டல. ஆனா அது பாருங்க தொடர்ந்து கட்டுது. நம்மளுடைய போராட்டம் எப்படி இருக்கு? அப்படி கூட இல்லைல்ல நம்மளுடைய போராட்டம். சோ நம்முடைய போராட்டம் அப்படியாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 23:18 நாம் வாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. யாருடைய நம்பிக்கையை வீண் போகாது? உண்மையாய் கிறிஸ்துவுக்குள் உழைக்கிற தேவ மக்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லிக்கிறோம், உன் நம்பிக்கை வீண் போகாது. வாக்கு தத்தம் பண்ணவர் யாரு? வாக்கு மாறாத நம்முடைய தேவன், என்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம் தேவன் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்ன நம்பிக்கை? நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். அதற்கு நாம என்ன பண்ணணும்? பாடுகளை சகிக்கணும், சோதனைகளை ஜெயிக்கணும். இந்த சிலந்தியை போல. 3வது காரியம், இந்த சிலந்தியிடம் நாளைக்கு ஒரு எண்ணமே இருக்காதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது அழிச்சவனே இமிடியேட்டா என்ன இடத்துக்கு அது போய் அதை ஸ்டார்ட் பண்றோம். அதனுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான பீரியட் தான் அந்த வாழ்க்கை. அந்த சிலந்தி என்ன பண்ணுவோம், சரி இன்னைக்கு அழிச்சாங்க, கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு போய் அந்த வலைய கட்டலாம், நம்ம பொறுமையா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஒன்னா ரெஸ்ட், கஷ்டப்பட்டு கட்டினேன், டக்குன்னு பிச்சு போட்டானே இவன், சரி விடு நாளைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு யோசிக்குமா அந்த சிலந்தி? கிடையவே கிடையாது. இங்க முடிச்சவனே என்ன செய்வாங்க, அங்க உடனே இன்னொரு இடத்துல போய் ஸ்டார்ட் பண்ணுவாரு அவரு. அது வாழ்நாளும் ரொம்ப சின்னது, அது நாளைக்குன்னு யோசிக்க. சராசரியா அது வாழ்நாள் பார்த்தோம்னா 33.9
நாள்ல இருந்து 116 மேக்சிமம், அவ்வளவுதான். சராசரியா பார்க்கணும்னா ஒரு 24 நாள் தான் அது இருக்கும் அந்த சிலந்தி. ஆனா அது வாழ்நாள் முழுவதும் அது இருக்கிற 76 நாள் சராசரியா அது என்ன பண்ணுங்க, கட்டிக்கிட்டே இருக்கும். அது எதை பத்தியாவது யோசிக்குமானா யோசிக்காது. சரி, நம்மளுடைய வாழ்நாள் ரொம்ப சின்னதா இருக்கு, இருக்கிறவரெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாமே, கிடையாது. அது உருவம், சரி நம்ம உருவம் ரொம்ப சின்னதா இருக்கு, டக்குனு தட்டி விட்டுறாங்க நம்மள அப்படின்னு யோசிக்கமா? அப்படி யோசிக்காது. அந்த வலை நான் சொன்ன மாதிரி அது உறுதியே இல்லையே, சரி உறுதியே இல்லையே, நம்ம கட்ட கட்ட அழிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கமா? யோசிக்காது. எந்த இடத்துல நம்ம கட்ட, எல்லா இடத்துலயும் நம்மள என்ன பண்ணிடுறாங்க, அழிச்சிடுறாங்களே, யோசிக்குமா? யோசிக்காது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போனா நம்மளுடைய ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஒரு இடத்துல போகும்போது நம்ம சோர்ந்து போயிடும். அது இடம் மாறதுனால சோர்ந்து போதா? அதோட காரியத்தை அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது தேவன் கொடுத்த ஞானம். அப்ப நமக்கு யோபு 14ஆம் அதிகாரம் 1-2 நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 14:1-2 வாசிக்கும் பொழுது, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான். போதும் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும், நேரம் இல்ல. நம்மளுடைய வாழ்நாள் எப்படிதான் இருக்குங்க? வாழ்நாள் எப்படி இருக்கு? நம்ம இட்லி செஞ்சா அப்படி எடுக்கும் போது ஒரு ஆவி வரும், 2 செகண்ட்ல அந்த ஆவி காணாம போயிடும் இல்ல? அப்படிதானே? ஒரு பூ இன்னைக்கு வாங்கி வைக்கிறோம், நாளைக்கு எப்படி இருக்காது? வாடிடுது. ஒரு புல்லு இன்னைக்கு இருக்கு, வாடிடுது. மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இந்த வாழ்க்கையில நமக்கு சிலந்திக்கிட்ட கத்துக்கிற பாடம் என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றதான ஞானத்தை நாம் ஞானமாக உபயோகப்படுத்த வேண்டும். அதை தேவனுடைய ஞானத்தை கொண்டு உபயோகப்படுத்த வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது, பலவீனம் அடையக்கூடாது, தேவனுடைய காரியத்தை செய்ய வேண்டும். நீங்க சொல்றாரு பாருங்க, அதுக்கு 76 நாள் நம்ம யோசிக்கிறோம், அச்சோ இல்லதானா? நம்ம வாழ்க்கை என்ன? நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது? அப்ப நாம எப்படி உழைக்கணும்? நம்ம தோண்டு சிலந்தி அவ்வளவு உழைக்குதே, நாம எப்படி உழைக்கணும் தேவனுக்கு? அதை விட அதிகமாய் நாம் உழைக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13-14 நம்ம வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13-14 நம்ம வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 4:13-14, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு என்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாதியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? யோசிச்சிருக்கோம்ல, நம்ம நிறைய தடவை யோசிச்சோம். இப்பதான் நேத்து கூட ஒரு யோசிச்சோம்பா, போய் பார்க்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ளேயும் இப்படி ஆயிடுச்சு. அவர்கிட்ட ஒரு சண்டை பேசலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ளேயும் இப்படி ஆயிடுச்சு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நம்ம யோசிக்கிற அளவுக்கு இல்ல, ஆனா நம்ம யோசிக்கிறது ஒன்னே ஒண்ணு. நம்ம யோசிக்கணும் என்னது? தேவனுடைய காரியத்தை குறித்து யோசிக்க வேண்டும். இந்த பூமியினுடைய நம்மளோட வாழ்நாள் எங்கதான் எப்படிதான் இருக்குங்க? சின்ன வாழ்க்கை, அவ்வளவுதான், முடிஞ்சு போகுது. முடியறதுக்குள்ளாக நம்ம தேவனுக்கு என்ன செய்யணும்? இந்த உலகத்தார்ல ஒரு கேம் வைப்பாங்க, ஒரு ரூம்குள்ள போயிட்டு ஒரு ஃபேன் பறக்கும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அள்ளிக்கணும். அந்த டைமிங்குள்ள அப்படியே கட கட கடன்னு புடிச்சு அள்ளிட்டு அந்த டைமிங் முன்னாடியே வெளியே வந்துடணும். அந்த கேஷ் எல்லாம் அவங்களுக்கு. இங்க வாழ்ற நாள் உங்களுக்கு இந்த டைமிங். இங்க பிடிக்க போற செய்ய போற வேலை தான் நீங்க பிடிக்க போற அந்த ஊதியம். இது எங்க சேர்த்து வைக்கணும்னா அங்க சேர்த்து வைக்கணும். நீங்க இங்க எவ்வளவு வேலை தேவனுக்காக செய்யறீங்களோ அதை அங்க சேர்த்து வைக்கணும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23-24 நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 20:23-24 நாம் வாசிக்கும் பொழுது, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று. ஆமா, இங்க அப்போஸ்தலர் குறிச்சு சொல்றாங்க, அவங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் சோதனை வந்துச்சு, கட்டுக்கள், உபத்திரவர்கள். பவுல் படிக்கும் போது எத்தனையோ காவல், எவ்வளவோ பண்ணாலும் பவுலை அடக்கவே முடியல. அவர் உயிர் போற நாள் வரைக்கும் சுவிசேஷத்தை சொல்றாரு.
நம்ம என்ன பண்றோம்? வயசாயிடுச்சு பிரதர், அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால ஓட முடியாது, அவ்வளவுதான், நமக்குலாம் அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்களா, பார்த்துப்பாங்க. பவுலை குறித்து நாம் பார்க்க வேண்டும். எவ்வளோ ஒரு சூழ்நிலையிலும் விடாமுயற்சியா ஒரு ஓடலாம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஒரு சின்ன ஒரு சிலந்தி கிட்ட இருந்து தேவன் நமக்கு ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். அதை போல் நாம் இருக்க வேண்டும். கடைசியாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 6:34 நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். ஆமா, அது அதனுடையதுக்காக கவலைப்படும். நீங்க நாளைக்காக கவலைப்படாதீங்க, என்ன நடக்கும். நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னதான்? தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லணும், தேவனுடைய காரியத்தை செய்யணும், தேவ பக்தியாய் நாம் நடக்கணும், தேவனுக்குள்ள நாம் இருக்கணும். நாம பிரயாசப்பட வேண்டியது தேவனுக்காக பிரயாசப்பட வேண்டும். இப்படி நாம் செய்வோமாகில் நாம் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள முடியும், தேவனுடைய ஞானத்தை கொண்டு இந்த பூமியில் வாழ முடியும், தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும், தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அப்படி நிறைவேற்றும் போது நமக்கு என்ன கிடைக்குங்க? பரலோக ராஜ்யம் கிடைக்கும். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடம், சிலனின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தை, சாலமோன் ஞானி நமக்கு வெளிப்படுத்தின இந்த பாடத்தை நம்முடைய வாழ்நாளிலே கற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமாய் நடப்போம். தேவன் நம்மை எப்பொழுதும் பலப்படுத்துவாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு அடியே நன்றி சொல்லுங்கள்.